வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகையாகும். இது கிருஷ்ணரின் பிறப்பை குறிக்கும் நாளாகும். இந்த நாளில் கிருஷ்ணர் விஷ்ணுவின் 8வது அவதாரமாக பூமியில் பிறந்ததாக நம்பப்படுகிறது. இந்த பண்டிகை பொதுவாக ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதி அன்று ரோஹிணி நட்சத்திரம் அன்றும் கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் விரதம் இருப்பார்கள். வழிபாடு: கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவுகள், நெய்வேத்தியங்கள் படைக்கப்படுகின்றன. கிருஷ்ணரின் பாடல்கள் பாடப்பட்டு பஜனைகள் நடத்தப்படுகின்றன. கோலமிடுதல்: வீட்டின் வாசலில் கிருஷ்ணர் வீட்டுக்குள் வருவது போல் கால் தடங்களை பதித்து கோலமிடுவது வழக்கம். சிறப்பு பூஜைகள்: கோயில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. பண்டிகை உணவுகள்: கிருஷ்ண ஜெயந்தி அன்று சீடை, முறுக்கு, லட்டு போன்ற பலகாரங்கள் செய்து கிருஷ்ணருக்கு படைத்து பின் அதை அனைவருக்கும் பகிர்ந்து வழங்குவார்கள். குழந்தைகள் கொண்டாடப்படும்: கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து சிறுவர்கள் கிருஷ்ணர் போல வேடமணிந்து ஊர்வலமாக செல்வார்கள். கிருஷ்ணரின் பிறப்பு பற்றிய புராண கதை: பகவான் விஷ்ணு பூமியில் சுதர்மம் பெறுகிறபோது அதை அழிக்க கிருஷ்ண அவதாரம் அவதரித்தார். கம்சனின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து மக்களை காக்க தேவகி மற்றும் வாசுதேவன் 8வது குழந்தையாக மதுராவில் பிறந்தார். இந்த நிகழ்வை தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகின்றனர். கிருஷ்ண ஜெயந்தி ஏன் முக்கியம்? கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணரின் பிறப்பை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியையும் குறிக்கிறது. இந்த நாளில் கிருஷ்ணரை வழிபடுவதால் வாழ்வில் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேருங்கள். நன்றி.